இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் நம்ம அமெரிக்கா வெர்சஸ் இஸ்ரேல் அந்த போர் நடந்து பார்த்தீங்கன்னா, 6வது நாள் ஆகப்போகுது. இன்னியும் பார்த்தீங்கன்னா, இந்த போர் எப்போ முடியும்னு தெரியாம நீட்டிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த 6வது நாள்ல என்னென்ன நடந்துச்சு? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க? இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க? இத ரியாக்ட் பண்ணியிருக்கிற மத்த நாடுகள் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா சைட்லேருந்து நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்குமா, கிடைச்சா எத்தனை ரேட்டு ஏறுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ புரியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ ஈரானுக்கு எதிராக பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமெரிக்கா நடத்துறதுல இந்த போர் இதுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் செலவு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்களே அவங்க பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இப்போது அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஈரான் மேலே ஃபஸ்ட்டு நாள் போர் நடத்துனாங்களே அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா $500 கோடி செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். 500 கோடினா நம்ம இந்தியன் மதிப்பில் அது கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு. அதுவே இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 21,000 கோடி பார்த்திங்கன்னா இந்த போருக்காக மட்டும் நம்ம அமெரிக்கா பார்த்திங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்ம பொருளாதார நிபுணர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த போர் போயிட்டுருக்குல்ல இந்த போரில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா சைடில் இருந்து மிக சிறப்பாக பார்த்திங்கன்னா செயல்பட்டு வராங்க அப்படின்னு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த போரில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரானோட ஏவுகணைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அழிக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வரும், இந்த போர் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போருங்கிறது இஸ்ரேலுக்கும் நம்ம ஈரானுக்கும் நடந்துச்சு. இடையில தான் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா இந்த ட்ரம்ப் பதவியேற்றார்ல அப்போலேருந்து அமெரிக்காவோட படைபலம் காமிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலோட சேர்ந்து இப்போ ஈரானுங்கிறத அடிச்சிட்ருக்காரு. இப்போது அங்கே இப்போ அமெரிக்காவில் மக்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்கும் இந்த போர் மேலே இன்ட்ரெஸ்ட்கான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு கருத்து கணிப்பில் இப்போது ரீசண்டாக ஒரு பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகை நிறுவனம் அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 55லேருந்து 60% வரைக்கும் அமெரிக்கா வாழ்கிறாங்களா அமெரிக்கா மக்கள் அவங்க பார்த்திங்கன்னா இந்த போரில் சுத்தமாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புங்கிறது வந்திருக்கு அதில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சேடான நியூஸ் தான். இப்போதைக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து நம்ம ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்களா அந்த ஈரான் அடிக்கிறதுல அங்கே இருக்கிற எவ்வளோ பொதுமக்கள் இழந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ இப்போதைக்கு அங்கே உயிர் இழந்திருக்காங்கன்னா 1045 பேர் பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நியூஸில். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது பார்த்தாதுன்னு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏவுகணை சோதனை வேறு இப்போ பண்ணியிருக்காங்க. அந்த ஏவுகணை பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே அப்படின்னு அந்த ஏவுகணைக்கு பேர் வச்சுருக்காங்க. இதில் இந்த ஏவுகணைக்கு என்ன ஒரு சிறப்புனா நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு நீங்கள் எந்த மூலையில் இருக்கிற நாட்டு மேலே நீங்கள் ஏவுகணையை ஏவ பார்த்தினாலும் அங்கே பார்த்திங்கன்னா துல்லியமாக அளிக்கிற சக்தி பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையில் அணுகுண்டை தாங்கிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 6வது நாள் போரில் பார்த்திங்கன்னா என்னென்ன அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் நாட்டு அவங்கள இஸ்ரேலியரை தூங்க விடாமல் ஃபுல்லாக ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த தாக்குதலை பார்த்திங்கன்னா இப்போது எப்படி சொல்கிறது நம்ம இஸ்ரேலில் எப்போ வேணால் போர் வெடிக்கும் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா முன்கூட்டியே இப்போ போர் வந்துச்சுன்னா என்னென்ன முன்ஜாக்கிரதைகள் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ ஏவுகணைகள் தாக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் நேரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைரன் சத்தம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஒழிச்சிட்டே இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஃபுல்லாக அவஸ்தை அடைஞ்சிருக்காங்க. இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேல் சைட்லேருந்து இன்றைக்கி நடந்த விஷயங்கள். இஸ்ரேல் சைட்லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. மேக்ஸிமம் அவங்க என்ன எடுத்திருந்தாங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல
அவங்கள அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லெபனான் நாட்டுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்புகளை அதை தாக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க படையிற பார்த்திங்கன்னா நிறைய கூட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லெபனான் பார்டர் இருக்குல்ல அங்கே நிறைய அவங்க போர் வீரர்கள் நிறுத்துறது, அதுக்கப்புறம் அவங்களோட இராணுவம் நிறுத்துறது, அதுக்கப்புறம் பீரங்கில் நிப்பாட்டுறது, இந்த மாதிரி செயல்களாக தான் பார்த்திங்கன்னா நிறைய அவங்க ஈடுபட்டு வராங்க. இந்த மேக்ஸிமம் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு ஈரான் அடிக்கலை, அவங்க இப்போ லெபனான் நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஹிஸ்புல் அமைப்பு இருக்குல்ல அவங்கள பார்த்திங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரான் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் சைட்லேருந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸே பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமெரிக்கா தாக்குதலில் உயிரிழந்த நம்ம கமேனி இருக்கார்ல அவரோட இறுதி ஊர்வலம் அதை பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா இந்த மக்களோட பார்வைக்கு வைக்கிற மாதிரி ஊர்வலம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு டேட்டை பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது அவங்க பக்கத்தில் நாட்டு மேலே குண்டுகளை போட்டுட்ருக்காங்க. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இப்போது அவர் ஓப்பனாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போது நாங்கள் அந்த நாட்டோட இறையாண்மை பார்த்திங்கன்னா மதிச்சிட்ருக்கோம், ஆனால் அதுவே அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க எங்களை தாக்கும்போது எங்கள் தற்காப்புக்காக நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்க மேலே குண்டு போடுறோம், அதனால் சில குண்டுகள் உங்கள் நாட்டு மேலே விழுகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஈரான் நாட்டு அதிபர் பார்த்திங்கன்னா இதை செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற அணுமின் சக்தி நிலையம் இருக்குல்ல அதை பார்த்திங்கன்னா நாங்கள் முழுமையாக அழிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு பயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஈரானில் இருக்கிற மத குருபார்கள் அவங்களோட ஆட்சியை அகற்றப்படும் அப்படின்னு நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும் இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அவங்க எதிர்க்கிற விதமாக அங்கே இருக்கிற அணுசக்தி நிலையத்தை பார்த்திங்கன்னா அதை அழிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்போது இஸ்ரேல் இராணுவம் பார்த்திங்கன்னா லெபனான் நாட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே, இப்போ அங்கே இருக்கிற ஹமாஸ் அமைப்புகளை அழிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஹமாஸ் அமைப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கும் பார்த்திங்கன்னா பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து போட்டு இன்னும் ஓராண்டு கூட நிறைவேறல. ஆனால் இவங்க இஸ்ரேல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே தாக்குதலுங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும், எங்கள் பொறுமைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவு உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம்ல ஒரு போர் கப்பல் பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை நாட்டு பக்கத்தில் அமெரிக்கானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போது ஈரான் நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கப்பல் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு விருந்தினராக வந்த கப்பல், அதை பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது எது மீன் பண்ணுன்னா இப்போ ஒரு நம்ம விருந்தினராக நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பு தான், கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒரு போர்க்கப்பல் நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா இராணுவ பயிற்சிக்கு கூட்டு பயிற்சி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் வரும். அதை பார்த்திங்கன்னா நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம ஈரான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்படி விட்டனால இப்போது அமெரிக்கா பார்த்திங்கன்னா அந்த போர்க்கப்பலை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இப்போது இந்த அமெரிக்கா பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் கப்பலை தாக்கியிருக்காங்களே, இதுக்கு பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம அமெரிக்கா கப்பலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் இராணுவம் பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா இப்போ இந்த வளைகுடா பகுதியில் இப்போ எண்ணெயை எடுத்துகிட்டு போகிற கப்பலை பார்த்திங்கன்னா இப்போ ஈரான் இராணுவம் பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காங்க. இது எதற்கான ரிவெஞ்சுனா இப்போது நம்ம இலங்கை பக்கத்தில் இப்போது இந்த போர்க்கப்பல் ஈரானோட போர்க்கப்பலை சுட்டாங்களே அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கத்தார் நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் தேகா அப்படின்னு ஒரு சிட்டிங்கிறது இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரானோட ட்ரோன் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் அங்கே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது எங்கன்னா பக்கத்தில் அந்த வீடுகள் இதெல்லாம் சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ட்ரோன் மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம கத்தார்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது மொத்தம் அங்கே இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்துருந்துச்சுல போர்க்கப்பல் ஈரானோடது,
அதே மாதிரி இன்னொரு கப்பலும் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று இருந்திருக்கு இலங்கை பக்கத்தில். இப்போது திருப்பி அவங்க அவங்க நாட்டுக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு கப்பலுக்கு இந்த மாதிரி நிலைமையாச்சு, அதே நிலைமை வந்துருன்னு அவங்க பயந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம இலங்கை துறைமுகம் இருக்குல்ல, அங்கே அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரேஷன் கேட்டிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் துறைமுகத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த இன்னொரு போர் கப்பலை பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்தியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரான் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அஜர்பைஜான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானோட விமான நிலையம் இருக்குல்ல, அங்கேயும் ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அஜர்பைஜான் செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா யார் உயிரிழந்தது இழக்கல, 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா காயங்களோட மீட்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை திரும்பி ஈரான் தொடர்ந்தால் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அஜர்பைஜான் அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேற்று வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு கான்வாயில் பார்த்தீங்கன்னா கப்பலை நிறைய அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெய் ஏற்றி வர கப்பல்களை இப்போ யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு ஈரான் இராணுவம் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அவங்க அனுமதி இல்லாமல் யாராச்சும் போனாங்கன்னா அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா சுட்டி வீழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போது அதில் ஒரு ட்விஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாருக்கு நாங்கள் இந்த தாக்குதல்கள் நடத்துவோம் அப்படின்னு சில நாடுகள் பேரை சொல்லியிருக்காங்க. அதில் எந்த நாடுகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்பு நாடுகள் அவங்களா இருப்பாங்களா, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டோட கப்பல்கள் அந்த கான்வாயை கடக்க நேர்ந்தால் அந்த கப்பலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னும் ஈரான் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹர்முஸ் கான்வாயில் இப்போது அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்களே, இதனால் அங்கே எவ்வளோ மாலுமிகள் அங்கே சிக்கி தவிக்கிறாங்கன்னா 23,000 மாலுமிகள் பார்த்திங்கன்னா அந்த கான்வாய்க்குள்ளே நடு கடலை பார்த்திங்கன்னா சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. இதில் 36 பார்த்திங்கன்னா இந்தியா கப்பல்களும் இதில் மாட்டி அங்கே சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்மளுக்கு நியூஸுங்கிறது வந்திருக்கு. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரான் சைட்லேருந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போது 1 by 1 சொல்லியிருக்கேன். அடுத்தது மற்ற நாடு தலைவர்கள் அவங்க கருத்து இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த போரில் ஒரு நாடு பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு தான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போர் விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இதனால் இப்போ இங்கே இருக்கிற ஐரோப்பியாவில் இருக்கிற இயல்பு வாழ்க்கைங்கிறது ரொம்பவே பாதிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த போரில் பார்த்தீங்கன்னா பங்கேற்க போவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்பெயின் நாட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அவங்க போர் தளவாடங்கள்லாம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்பெயின் நாட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் ஒப்புதல் தரமாட்டோம், நாங்கள் அடுத்த போருக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த எங்கள் தளவாடங்களை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் நாடு இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டுக்கு பாராட்டுகள்ங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெயின் நாடு தான் பார்த்திங்கன்னா பொறுப்புடன் நடந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போர் சூழ்நிலையில் இப்போ அங்கே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற நாடுகளில் பார்த்திங்கன்னா விமான நிலையங்கள் பறக்காமல் விமான நிலையங்களில் பார்த்திங்கன்னா விமானங்கள் நிறைய பறக்காமல் அதை பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா விமான சேவையை மீண்டும் தொடங்கியிருக்காங்க. அது எந்தெந்த நாட்டில்னு பார்த்திங்கன்னா துபாய், அபுதாபி, ஷார்ஜா இந்த விமான நிலையங்களில் பார்த்திங்கன்னா விமானங்களை இப்போ பறக்க விட்டுருக்காங்க. ஆனால் மிகவும் குறைவான விமானங்கள் மட்டும்தான் இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இயக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இத்தாலி இருக்காங்களே அவங்க வளைகுடா நாடுகள் பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறதுக்கு அவங்க இப்போ இறங்கி வந்திருக்காங்க. இப்போ ஈரான் நாடு பார்த்திங்கன்னா அவங்க வான்வழி தாக்குதலாக பார்த்திங்கன்னா நிறைய அங்கே இருக்கிற வளைகுடா நாடுகள் மேலே தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது அங்கே நம்ம இத்தாலி நாடோட இருக்கிற வான் பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கும்ல அதை பார்த்திங்கன்னா இந்த நாடுகளுக்கு தருவோம் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்றே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம ரஷ்யா இருக்காங்களே அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அங்கே போர் பதற்றம் நிறையா போயிட்டுருக்கு, அதனால் இந்தியாவுக்கு எண்ணெய் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நாட்டிலேருந்து நிறைய எண்ணெய்களை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா சைடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளிலிருந்து அவங்க தலைவர்கள் சொன்னதெல்லாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு,
அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா மதிப்பில் டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 54 காசுகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. இதனால் நம்ம ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் இருக்கிற ஈரான் தூதரகம் இருக்கும்ல, அதில் நம்ம கமேனி மறைவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு இரங்கல்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் தூதரகத்தில் ஒரு புக் இருந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இரங்கலை பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவரோட தொலைபேசியின் மூலம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓமான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த போர் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, அதனால் என்னென்ன அங்கே பாதிப்புகள் நடந்துகிட்ருக்கு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா 2 பேரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மத்திய கிழக்கு போர் நடக்குதுல்ல, அதை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் அவரோட பார்த்தீங்கன்னா அவர் ஆலோசனைகள் பண்ணியிருக்காரு. இந்த போர் இப்போது எந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, இதை நிறுத்துறதுக்கான என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேச்சுக்களை அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது இந்த போருங்கிறது நடக்குதுல்ல, இந்த போரை பார்த்தீங்கன்னா உடனடியாக முடிவு கொண்டு வரணும். ஒரு போரால் எந்த ஒரு தீர்வையும் பார்த்தீங்கன்னா நம்ம காண முடியாது. இந்த போரை உடனடியாக நிறுத்திட்டு பேச்சு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போரால் நம்ம நாட்டில் இருக்கிற பெட்ரோல் விலை உயருமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்க வேண்டியுமோ அவ்வளோ இருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள். இந்த போரை பற்றின உங்களோட ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? சரி, உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.